அச்சனல்லாது இப்போ பாசியானதே இவன் நெஞ்சுக்குள்ள தண்ணீர் தடம் ஈரமானதே தாய்க்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நிற்கிறோம் சொல்லி பார்த்தா நம்மளோட உரும்ராயில தான் நிற்கிறோம். பர்த்டே ஒன்றுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். வந்து டான்ஸ் ஆடுறது யார் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? வந்து டான்ஸ் பண்றது யார் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? சரி, ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் சர்ப்ரைஸ் டேல வாரம் அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒரு அக்கா சர்ப்ரைஸா கேக்கும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க. உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி ஃபர்ஸ்ட் மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகே, யார் இதுக்கு முன்னாடி கெஸிங் இருக்குதா? இந்ததான் வருது மார்க்கலவாயா போய் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. அது உங்களுக்கு 30வது பர்த்டே இல்ல, அப்ப அது பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க. உங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வர சொல்லி. சரி, யார் நீ கெஸ் பண்ணுங்க. என்ன அம்மா கேக்குறீங்க? இந்த சைடு வாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பண்ணுங்க. தேங்க் யூ. 33 மாத்தி வைக்கிறது 3 வயசு சரி, இப்படி மோசம் கிட்டும். ஓகே இல்ல? அப்ப இந்த 13 பர்த்டேல யார் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினது? உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி. யாருக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்ம டவாத் இருக்கும்? அது யாரா இருக்கு பேரனா? சர் பர்த்டே மாறி வந்து வேற யாருக்கு பர்த்டே இருக்கா? எனக்குதான். உங்களுக்கு தானே? பேர் என்ன உங்களோட? தனன். ஓகே, தனனுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லி கிஃப்ட் பண்றது. நானே சொல்லிடாம ஏதாவது மாறி வந்துட்டு மாட்டியா? நீங்க மாறி கொண்டு வரதா? மாறி வந்தா என்ன செய்ய கேட்க மாட்டேன். அந்த ரிமிச்ச கிஃப்ட் கொண்டு போவோம். சரி, பாவம் தானே நீங்க. அதுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க. கவலைப்படுவீங்க கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு. நீங்க அவங்கள சொல்லலையேன்னு சொல்லி மயில பிடிக்குமா? அவ்வளவா? கம்பெனிக்காரன் குழம்பிடுவேன். மயில பிடிக்காதுன்னு சொல்லிடுவேன். அதான் கம்பெனில ஒர்க் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நிறைய கிஃப்ட் இருக்கு பாருங்க. என்னெல்லாம் கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லு. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. சின்ன பிள்ளை யாரோ உங்களை சின்ன பிள்ளையா நினைச்சு அனுப்பியிருக்கீங்க. இந்த ரோஸ் எல்லாம் வந்திருக்க பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? எனக்கு தெரியா? ஓகே, இதெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாம் சாப்பிடறேதான் பிடிக்கும் தான். சாக்லேட் எல்லாம். அப்ப இந்த ரோஸ் யார் கொடுத்து விட்டுருக்கா? அதோட வச்சிருக்கிறான். அப்படி ஒன்றும் தெரியலையே. இது ஒரு கேர்ள் தான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினது. என்ன சாப்பிட இருக்குமா? இல்ல இருக்கும் தானே? இல்ல இல்ல இருக்கும் தானே. நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்லிட்டாங்க இருக்குமா வந்து. அப்ப போய் சொல்லக்கூடாது. நீங்க பர்த்டே தானே அடிக்குமா நம்மளுக்கு நீங்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் வராது. அப்படியெல்லாம் வராது. வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல. அப்படி ஓகே. ஓகே, இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டீங்க. ஆனா கெஸ் பண்ணி சொல்லல நீங்க யாருக்கு இந்த கிஃப்ட் வந்தது? அதான் யார சொல்றா? அவங்களுக்கு கிஃப்ட் வந்தது உங்களுக்கு தானே? ஒவ்வொன்றும் பிளான போறோம். மோசம் கவலைப்படக்கூடாது. அவங்க சொல்லி சொல்லி ஒரு கிலோ ஒரு மிளகாய்
உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் இந்த இடத்துல இருக்குது. சரியா யா என்ன ட்ரெஸ் வந்திருக்கேன். சரி ஓகே ஓகே பெர்ஃப்யூம் எல்லாம் வந்துருக்கு. ட்ரெஸ் மட்டும் சொல்றீங்க. இது யாருன்னு கெஸ் பண்ணி சொன்னா பிறகு கொடுக்குறேன். இப்ப கெஸ் பண்ணுங்க யார் கிஃப்ட் சொல்லி இருப்பாங்க. எல்லாம் ஒரே ஆள் தான். எல்லாமே ஒரே ஆள் தான். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? சரி அது பர்க்கு பர்க்கு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையோ? கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் பர்த்டேல செட் ஆயிடும். மணிய டைம் இருக்குது, அதுக்குள்ள செட் ஆயிடும். சரி கெஸ் பண்ணுங்க. இதுக்குலாம் இருக்கிறேன். ஏன் இதுக்குள்ளதான் இருக்கீங்க? ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. எனக்கு யாரை பிடிக்குது அவங்கள சொல்லு. இல்லாட்டி மிக்கி இனி நீங்க 2 பேரும் போய் சீட் இருங்க. அது யோசிச்சு சொல்லது சொல்லுங்களா இன்னைக்கு இல்ல அடுத்த பர்த்டேலயோ? யாருன்னு எனக்கு தெரியாங்க. எவ்வளவு அழகா பார்த்து உங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க. இந்த ஊருக்கு இருக்கிறாங்களா? ஊரா? இது உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. உங்களோட இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஊராக்கள் அப்படி அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸோ? ஊராக்களுடைய சில சொல்ற அம்மாவை தெரியா? எனக்கு வந்ததுல இருந்து அவதான் ஒரு டவுட் இருக்கு. அந்த அம்மாவுல சித்தி யாரு? நீங்க அம்மாவா இருக்குமா? அம்மாவா? அம்மா வேற என்ன அம்மாவா? அம்மா அம்மா அவங்க கட்டி யாரும் உங்களுக்கு செய்திருக்க மாட்டீங்களா? இல்ல செய்வேனும் அவேதான் எனக்கு நல்ல ஃபிட் இருக்கிறவே. வேற யாரும் அது தெரியும். உங்க வீட்டுல ஃபேமிலியில யாரும் இல்லையா? இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கும். ஏன் அவையிற்கு வந்திருக்க கூடாது? அவங்க எங்க தர போறாங்க அப்படிதானே? சரி ஓகே விடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றேன், இது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, உங்களுக்கு விட்டே கொடுக்க முடியாத ஒரு உறவு. நீங்க அந்த உறவை விட்டே கொடுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு உறவு தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அம்மா அம்மா மட்டும்தானா? இல்ல அவங்க கண்டுபிடிக்கவே அப்படி கிஃப்ட் கொடுக்குறாங்க. எனக்கு நனவே இல்லை கொடுக்குறது. நீங்க கெஸ் பண்ணுங்க. நானும் சொன்னாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். கெஸ் பண்ணுங்க. இது டெனிம், இது டி-ஷர்ட், அது ஜீன்ஸ். அது ஒன்றும் இல்ல கண்டுபிடிக்கிறது. பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸா கேர்ள்ஸா? பாயும் கேர்ளும் சேர்ந்து. சரியா? தங்கச்சியும் தம்பி மாதிரி. தம்பியும் தங்கச்சி அதெல்லாம் இப்படிதான் ஒரு இதெல்லாம் நடக்கிறது. உங்களுக்கு கொடுக்கறதுல தங்கச்சியும் தம்பி மாதிரி என்ன? ஓகே டன். இல்ல அவளுக்கு இதுவரை இல்ல. அவளுக்கு இதுவரை இல்ல. பாரா சிந்து சிந்து பிரதர் யாருக்கு இந்த கிஃப்ட் வந்தது? அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அவளுக்கு இது சர்ப்ரைஸ். சரியா? ஓ உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸ்? அதே மாதிரி தான் அவளுக்கு. அவையும் இல்ல. தங்கச்சியும் தம்பியும் இல்ல. தங்கச்சியும் தம்பியும் இல்ல. அப்பா ஒரு கொஞ்சம் பேர் தானே இருக்கணும். எல்லாரையும் சொல்லுங்க. எனக்கு யாரை பிடிக்குதுன்னு அவங்கள சொல்லுங்க. அப்படி செய்யுமா? பிரதர் கடுப்பாகி கேக்கையும் கொண்டு போங்க. ரியாக்ஷனை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி பாவமா இருக்கு சொல்லுவோமா? சொல்லுவோமா? பாவமா இருக்கு. அம்மா நீங்க சொல்லுங்க. சொல்லுவோமா? உண்மையாவா? எனக்கு பிடிக்கல சொல்றதுக்கு. கொஞ்சம் கேப்பம் சொன்னா சொல்லுவேன். சொல்லுவேன் வேணாம். மிக்கியும் சொல்லிட்டு வேண்டாமா? அவங்க உத்தரவு கொடுத்தா சொல்லலாம். ஐயோ சரி ஓகே. ஒரு இதுலதான் சொல்றேன் கட்டாயம் சொல்றேன். சரியா? அம்மாவா தங்கச்சியா தம்பியா? இந்த 3 பேர் இல்ல. உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ்? 2 சிஸ்டர்ஸ். சரியா? அம்மாவா இல்ல 2 சிஸ்டர்ஸா தம்பியா? இந்த 4 பேர்ல யார் சொல்லிருப்பா?
2 பேரும் செஞ்சதா இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரி 4 பேர் செய்து, சரி 4 பேருக்கு கூட ஃபேமிலியா இருக்கிறீங்களா? அந்த 4 பேர்ல யார் செய்திருப்பா? செய்யறா நீங்க யார சொல்லுவீங்க? தங்கச்சியும் தம்பியும் அதான் இருக்கு. தங்கச்சியும் தம்பியும். ஒரு சிஸ்டர் விட்டுட்டீங்க போல இருக்கு. ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பி. நீங்க 2 பேரும் செஞ்சீங்க. சும்மா சொல்லி வந்தேன். இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தேன்னு சொன்னா யார சொல்லுவீங்க? ஓ இல்ல ஏதாவது வாய்ப்பு இல்ல. அதுக்கும் வாய்ப்பு இல்ல. கேர்ள்ஃபிரெண்டுக்கும் வாய்ப்பு இல்ல. ஓகே. சரி சொல்லுங்க. தங்கச்சியும் தம்பியும் தான் இருக்கு. தங்கச்சியும் தம்பியும். சரி ஓகே. சாங்க போடுங்க. உங்களுக்கு ஒரு அழகான சாங் டெடிகேட் பண்ணிருக்கேன். கேப்பங்க. சாங்ல கண்டுபிடிக்கணும். அதுலயும் கண்டுபிடிக்கலையா? நீங்க வேஸ்ட். இதெல்லாம் கொண்டு போயிடும். ஒரு மிக்கிக்கு ஒரு கேக், ஒரு மிக்கிக்கு இன்னொரு கேக். எனக்கு எல்லாமே இல்ல. நோ சாக்லேட். இது என்னல? நீங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சு விடுங்க. அடிக்கடா bro. அடிச்சிருவீங்களா? இல்ல அடிச்சு விடுங்க. கையில அடிச்சு விடுங்க. பாவம். சொந்தம் ஒண்ணு ஊரம் போனது, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனது. பாதையில தென்னங்குள்ள பார்க்க இங்க யாரும் இல்லை. நட்பு செடி தேடனாதில்லை. கண்ணுக்குள்ள விழுந்தது ஊசி ஊசியானதே. அச்சனை நாட்டு இப்போ பாசியானதே. இவன் நெஞ்சுக்குள்ள போனதே. அடரட்ட பொண்ணு. சொல்லு சுவாதி. நீங்க எப்போ வரீங்க? காலையில வரேன். கரை காணவும் கரை போனதே. பட்ட உள்ளவெல்லாம் போனதே. வாசத்துல வந்த சொந்தம் காதில போவதென்ன. வந்த நம்பி செய்வோம் நஞ்சு போனதே. கொடி சொந்தமும் கலந்து போனது. கத்து விட்ட காயம் வந்து மாறி போனது. யாரு செஞ்ச பாவம் இது? தாய்க்குள்ள பாசம் இது. இந்த சாமி சேர்க்கிறது. கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே. காஞ்சு போன தண்ணீர் தடம் ஈரமானதே. பெற்ற தாய்க்கு உள்ள வாசம் மறந்து போனதே. அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. ஹாப்பியா? ஐயோ சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷம் தேவை. வேற ஒண்ணு தேவையில்லையா? இதெல்லாம் போகுது வேணும். ஓகே. ஆனா எதிர்பார்க்குறீங்களா? இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தருவீங்க சொல்லி இல்லையா? இதையும் ஓப்பன் பண்ணி தருங்க. நீங்க எல்லாரும் யாரு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? தங்கச்சி என்ன? ஓகே. அண்ணாக்காக எல்லாமே பார்த்து எல்லாரோட ஃபேமிலியா சேர்ந்து உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸா கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சேர்ந்து அழைச்சிட்டு வேணும்ல. சந்தோஷம் தானே நீங்க? நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேமிலியா சேர்ந்து தங்கச்சி எப்பயுமே அண்ணா விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி தம்பியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி என்ன அப்படிதானே? அப்பா இல்லாத இடத்துல அண்ணாதான் தம்பிக்கு ஒரு அப்பா, இன்னொரு அப்பா என்ன தங்கச்சி அதுக்கும் அப்படிதான். அவையும் அப்படிதான் உங்களுக்கு நினைக்கிறீங்கம்மா. சரி என்னதான் செய்திருந்தாலும் அண்ணாண்ட பர்த்டேல அண்ணாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தாங்க ஐஸ் இந்த பிள்ளைகளையும் மன்னிச்சிருக்கோம். சரியா? சொல்றீங்கன்னா அதோட சேர்த்து அண்ணாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பிடுங்க. நீங்க ஹாப்பி தானே? மனுஷனீங்க தானே வேலை? ஓகே. பையனுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட ஃபேமிலிக்கு?
சந்தோஷமா இருங்க, பிரச்சனை சந்தோஷமா இருங்க போவியா? அண்ணாட ஆசை நீங்க எப்பயுமே எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதா, அப்படியே இருக்கணும். சரியா? லைஃப் லாங் எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி உங்க ஆராஸ் சர்ப்ரைஸ் ஆகவும் நாங்க உங்களுக்கு விஷ் பண்ணி கொள்றோம். ஓகே, ஹேவ் a nice day. சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே, எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸியான டைம் உங்களுக்கு அவாய்ட் பண்ணுவீங்களா? ஓகே, சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க.